மகிழ்ச்சியை நோக்கி முதல்ல மக்களை காக்க போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பூமியின் வெப்பநிலை குறைக்க வேண்டும். இதற்கான தீர்வு 9/9/2023 டெல்லியில் நடந்த G20 மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணி இதை பற்றி விவாதித்தார்கள். அந்த மாநாட்டின் ஸ்லோகமே ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர். இது ஃபைனல் ஸ்டெப்பு, 3வது படி. இது 2வது படி என்ன அப்படின்னா, ஒன் வேர்ல்டு ஒன் கண்ட்ரி, ஒரு உலகம் ஒரு நாடு. முதல் படி என்ன அப்படின்னாக்க, ஒரு உலகம் ஒரு இராணுவம், ஒன் வேர்ல்டு ஒன் மிலிட்டரி. ஐநா சபையில் ஒன் வேர்ல்டு ஒன் மிலிட்ரி அமைப்பை உருவாக்கிட்டா 200 நாடுகளுக்கும் ஒரே மிலிட்ரி தான். இனி அனைத்து நாட்டு எல்லைகளையும் பாதுகாக்க ஒரு துளி ரத்தமும் சிந்த தேவையில்லை. அப்புறம் என்ன, நிம்மதி பெருமூச்சு தான். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மக்களுடைய பொருளாதாரம் தண்ணீர் அடையாமல் இருந்ததற்கு இந்த போர்கள் தான் காரணமே. அதுக்கு நாம் இப்போ முற்றுப்புள்ளி வச்சிட்டோம். இப்போ அந்த பொருளாதாரம் பாருங்கள், ஒவ்வொரு நாடும் தன் மிலிட்ரிக்கு செலவழிக்கும் தொகையில் மத்திய இராணுவத்துக்கு நீங்கள் 10% கொடுத்தா போதும். மீதி 90% தூக்கி நாம் இந்த வெப்பநிலை குறைக்கிறதுக்கு கொண்டு போகிறோம். சேவ் த ட்ராப் திட்டம், ஒரு துளி மழை நீரும் சேமித்தல். உலகத்தில் உள்ள அனைத்து நதிகளிலுமே பெரிய டேமு, சின்ன டேமு, செக் டேம்ஸ் கட்டுறோம். அங்கேருந்து முதல்ல 1 கோடி ஏரிகள் வெட்டி இணைக்கிறோம். பூமி எங்குமே உங்களுக்கு நீர் மேலாண்மையை நாம் முடிக்கிறோம். அதனால் பூமி நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக 30 அடி வரும், அப்புறம் 20, அப்புறம் 10 அடி வந்துடும். அப்புறம் நீங்கள் மரம் வச்சிங்க அப்படின்னாக்க அதை மெயின்டைன் பண்ண அவசியமே உங்களுக்கு கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு வெப்பநிலை குறைஞ்சிருமா? குறையாதே. வேறு என்ன பண்ணணும்? இப்போ வெப்பநிலை உயர்வுக்கான காரணம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மின்சாரத்தால் 25%, விவசாயம் 24%, தொழிற்சாலைகள் 21%, வாகனங்கள் 14%, கட்டிடங்கள் 6%, மற்றவை 10 அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம 0 பண்ண முடியாது, 10% ஆக்கணும். அப்போ தான் நம்ம வெப்பத்தை நம்ம குறைக்கவே முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இப்போ இந்த 1 கோடி ஏரிகள் வெட்டணும் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா 1 கோடி தங்குமிடங்கள், ஒவ்வொன்றிலையும் 1000 பேர் தங்கக்கூடியது. சமையல் பூரா பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரே இடத்துல தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த சமையல் பண்ணுறதுக்கு சோலார், ரினியூவல் எனர்ஜி, இந்த மாதிரி அது இயங்கும். அது மட்டும் இல்லை, அங்கே சுற்றியே அவர்களுக்கான வேலை, உணவு, உடை, இருப்பிடம், உடல்நலம், கல்வி எல்லாமே அங்கே கிடைக்கும். உங்களுக்கு ரோமிங்கே தேவையில்லை, இடப்பெயர்ச்சியே தேவையில்லை. அப்போ தான் நம்ம வெப்பநிலை குறைக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த உழைக்கும் நேரங்கள் இருக்கு இல்லையா, அது சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு 5 மணி நேரமாக உங்களுக்கு குறைஞ்சிடும். மீதி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, மனிதன் தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்றதுக்கு நேரத்தை செலவுப்படுவாங்க. அது என்ன நோக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னா அதிபர் தமிழ் எபிசோடுன்னு போடுங்க. ஸ்பெல்லிங் ADHIBAR, ஒரு 20க்கு மேற்பட்ட மொழியில் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டை டச் பண்ணால் உங்களுக்கு 60 மொழிகள் கூட வரும் உங்களுக்கு. அந்த நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சினாங்க அப்படின்னாக்க, மக்கள் சத்திய பாதையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது உலக மக்கள் அனைவருக்குமே, இந்த உலக தேவையில் அனைக்குமே ஒரு பொய் கூட சொல்லாமல் உண்மை பேசினாவே கிடச்சிட்டு போகுது. ஒரு பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. மக்கள் தன்னுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சொர்க்கத்தை பிடிக்கிறது தான் தன் நோக்கம்னு தெரிஞ்சிக்கின்னா எல்லாருமே சத்திய பாதையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ செயற்கையாக நம்ம வெப்பத்தை உண்டாக்குறத குறைச்சிட்டோம், 10% ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சத்திய பாதையில் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாலைவனங்கள் பூரா உங்களுக்கு சோலைவனமாக மாறிடும். அது மட்டுமல்ல, இந்த கடலின் நீர்மட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிமு 4004 நிலைக்கு செல்லும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பெரும்பகுதி மக்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் என்ன சொல்கிறீங்க? ஆகாது, இது முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க.
அப்படி எல்லா அறிவிலிகளாலும் எல்லாத்துக்கும் சொல்ல முடியும் ஆகாது முடியாது அப்படின்றத. இப்போ அப்படி யாருமே சொல்ல முடியாது. இந்த வெப்பநிலை உயர்வை தெரிஞ்சிங்கனாக்க எல்லாருமே அதுக்கு பாடுபடுவாங்க. சரி, இந்த வெப்பநிலை கிராப்பை பார்ப்போம். இந்த கிராப் வந்து ஐபிசிசி ரிப்போர்ட், இது வந்து இன்டர் கவர்மெண்ட் பேனல் கிளைமேட் சேஞ்ச், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஐநா சபை ஜெனரல் செக்ரட்டரி ஆண்டனி கிளாரெட்டும் பேசுவார். உங்களுக்கு வந்து இந்த வெப்பநிலையை பாருங்கள், 1850 2100 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாஸ்ட்டு ஃபியூச்சர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 1850 உங்களுக்கு 1910 வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து ஒரு ஒரு கிடைமட்டத்திலே இருக்குது. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் செல்சியஸ் தான் கொடுக்குறாங்க. 14 15 டிகிரி செல்சியஸ் உள்ள ஆவரேஜ், அது அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை சராசரி அவங்க கொடுக்குறாங்க. இந்த முதல் உலகப் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், வெப்பன்ஸ்லாம் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்து 1945 வரைக்கும் வெப்பநிலை உங்களுக்கு 45 டிகிரியில் அப்படியே அப்பாகுது. உங்களுக்கு வந்து இந்த கிராப்பை நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். அடுத்து 70 வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிடைமட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் மீண்டும் 45 டிகிரியில் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. 1999 மிக உயர்ந்தபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. மீண்டும் 2000 இருந்து உங்களுக்கு வந்து அதே வெப்பநிலை, அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 35 40 45 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகிடுது. உங்களுக்கு வந்து 2010 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 45 டிகிரி சாதாரணமாக உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு. 2020 பார்த்தீங்கனாலையும் அதே வெப்பநிலை அதை விட கூட ஆரம்பிச்சிடுச்சு. 20க்கு மேலே உங்களுக்கு மிக வேகமாக வெப்பநிலை உங்களுக்கு கூட ஆரம்பிக்குது. அந்த கிராப்பை பாருங்கள். 29/6/2021 23 நாடுகளில் 122 டிகிரி வெப்பம் பதிவாயிருக்கு. 2023 பிப்ரவரி மாதம் உலகத்தில் உள்ள 234 டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட்டுங்களாம் ஒன்றா சேர்ந்து இந்த வெப்பநிலை வந்து குறைக்க முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க. ஏன்னாக்க இவங்க எல்லா முயற்சிகளும் எல்லா நாடுகளும் எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கில் எல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அதெல்லாம் கணக்கிட்டு பார்த்திங்கன்னா 2030 பாதி தாவரம் அழிந்துவிடும் அப்படின்னு ஐநா சபைக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போ அந்த வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். இந்த கிராப்பை பார்க்கும்போதே நமக்கு பார்த்தீங்கன்னாக்க 2024 உங்களுக்கு 45 50 55 60 70 80 டிகிரியில் உங்கள் அப்பாது. உங்களுக்கு வந்து 2030 வெப்பநிலை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு 150 டிகிரி உங்களுக்கு பெரும்பாலான நாடுகளில் பெரும்பாலான மாதங்கள் வந்துருன்று நமக்கு தெரியுது. நமக்கு வந்து 2024 ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 126.2 டிகிரி ஃபாரன்ஹீட் டெல்லியில். செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மதுரையில் 104 டிகிரி. ஸோ இவன் கொடுக்குற வெப்பநிலைக்கு இது சரியாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். 2025 இதை இந்த வெப்பநிலை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். உங்களுக்கு 2030 40 50 தெரியாது. உங்களுக்கு வந்து 150 160 170 டிகிரியான்னு நமக்கு இப்போ சொல்ல முடியாது. அதை தான் எட்ட போகிறோம். அதனால் இந்த வெப்பநிலையை வந்து அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாங்க. அப்படியே குழுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து அப்படியே வெளியில் உளுந்து சாவாங்க. அவங்கள கொண்டு போய் புதைக்கிறது பார்த்து கூட பகலில் நம்ம வெளியே எடுத்துன்னு போக முடியாது. அவ்வளோ வெப்பம் இருக்கும். ராத்திரியில் எடுத்துன்னு போனால் 8 மணிக்கு 108 டிகிரி ஃபாரன்ஹீட் உங்களுக்கு இருக்கும். அதை மனசில் நினச்சோம் அப்படின்னாக்க இப்போ நாம் வெப்பநிலை குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே ஒவ்வொருத்தரும் எடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வரும். அதை நினச்சி இப்போ நம்ம செய்கிறோம். ஒன்றும் வேணாம், உங்கள் வாரிசுகள் உங்கள் பேரன் பேத்திகள் மேலே எவ்வளோ அளவு கடந்து அன்பு வச்சுக்கிறீங்க. நீங்கள் வந்து 2030 40 50 2100 வரைக்கும்லாம் நம்ம தாங்கன்னு சொல்லவே முடியாத அந்த வெப்பநிலை. அவங்க பாதிக்கப்பட்டா உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுடைய பாட்டன் தாத்தா அப்பன் இவங்களாம் வந்து இந்த வெப்பநிலை குறைக்காமல் விட்டாங்க, அதனால தான் அப்படி. நான் என்ன திட்டுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுவாங்க. அதனால் இப்போ நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும்னு சொல்கிறோம். ஒன்றும் செய்கிறதில்ல கிடையாது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஒன் வேர்ல்டு ஒன் மிலிட்ரியை வந்து நம்ம ஐநா சபையில் ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு இந்த எண்ணத்தை நம்ம தெரியப்படுத்துகிறோம். என்னன்ட்டு ஐ ப்ரே ஃபார் ஒன் வேர்ல்டு ஒன் மிலிட்ரின்ற எண்ணத்தை நம்ம அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். அந்தந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு அரசுக்கு இதை நம்ம தெரியப்படுத்துகிறோம்.
அவ்வளோதான். வேற ஒன்றும் நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை. அது என்ன தனித்தனியாக வாட்ஸ்அப் மூலிமா மெயில் மூலிமா போட்டு தெரியப்படுத்தி கிடக்க முடியும்? அது ஒரு ஒன்றா குரூப்பாக பண்ணணும். அப்போ தான் அதுக்கு பவர். ஒரு 5% மக்கள் சேர்ந்த பிறகு ஒரு 10%, ஒரு 15%, அப்புறம் போக போக ஒரு 50% வரத்துக்குள்ள அவங்க ஐநா சபையில் கையெழுத்து போட்டுற போகிறாங்க. அது எப்படி நம்ம தெரியப்படுத்துறது? அதுக்கு ரூபா கூட யாரும் செலவு பண்ண தேவையே கிடையாது. நெட்டை திறங்க. www.savepeople.net வெப்சைட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நேராக உங்களுக்கு oneworld1military.com வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதிபர்.com, அதிபர்.org எது போட்டாலே அங்கே தான் உங்களுக்கு போகும். அங்கே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க எப்படி அதில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சேவ் பீப்புள் அப்படின்னு சேவ் பீப்புள் தமிழ் 1 and 2 அதில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே 2 பர்டிகுலர்ஸ் தான். உங்கள் பேர், நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதை பதிவு பண்ணுறீங்க. இமெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான், எஸ் ஆர் நோ தான். இன்ட்ரடியூசர் எஸ் ஆர் நோ. நீங்கள் அதில் சேர்ந்த பிறகு நீங்கள் மற்றவர்களை சேர்க்குறீங்க. உங்கள் சொந்த பந்த உறவினர்கள், இல்லை குழுவில் இருந்தீங்க அப்படின்னா குழு மெம்பர்ஸை சேர்க்குறீங்க. நீங்கள் ஸ்கூல், காலேஜ், கல்லூரி நிர்வாகி இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் வந்த பிறகு உங்கள் டீச்சர்ஸ் சேர்க்குறீங்க. டீச்சர்ஸ் பசங்களை சேர்க்குறாங்க, மாணவர்களை சேர்க்குறாங்க, மாணவர்கள் பெற்றோர்களை சேர்க்குறாங்க. அதனால் சேர்க்குற முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம போர்க்கால அடிப்படையில் செஞ்சாகணும். அப்போ தான் நம்ம வெப்பநிலையை நம்ம குறைக்க முடியும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 2030 பாதி தாவரம் அழிஞ்சிடும் அப்படின்னா நம்ம அது வரைக்கும் பொறுத்துன்னு இருக்க முடியாது. இப்போ பள்ளி கல்லூரி நிர்வாகிகள் உடனடியாக உங்கள் முயற்சியில் தான் இது மிக வேகமாக நடக்கும். ஆமாம், இறைவன் உங்களுக்கு தான் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. த பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட். நீங்கள் தான் அதை விரைவாக செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங்கை போடுறீங்க, எல்லோரும் அட்டண்டன்ஸை கொண்டாட சொல்லிடுறீங்க. கரஸ்பாண்டன்ட் கோட் நம்பர் வாங்கினதையும் அந்த கோட் நம்பரை இன்ட்ரடியூசரை போட்டு அந்த டீச்சர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸில் இருக்கிற எல்லா பசங்களையும் ஜாயின் பண்ணிட்டு அந்த பசங்கள்கிட்ட அந்த கோட் நம்பரை எழுதிக்கிறாங்க. அப்புறம் பசங்கிட்ட ஒரு 10 பேர் லிஸ்ட்டை வாங்குகிறாங்க. அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே இவங்களுடைய டீச்சர்ஸோட இன்ட்ரடியூசர் போடலாம். அது பெஸ்ட்டு, அதுதான் ஈஸியாக இருக்கும். அதை நம்ம பதிவு பண்ணிவிட்டு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை குறிச்சிக்கிறீங்க. அங்கே க்ளோஸுன்றதை டச் பண்ணால் மறுபடியும் பழைய இடத்துக்கு வரும். அப்புறம் நேம் மட்டும்தான் மாற்றுறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பையனை ஒரு மாணவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பேர் கொடுத்தாங்கன்னா 30 பேர் உள்ள கிளாஸில் ஒரு 300 பேர் இருக்கும். இந்த 300 பேரை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு 2 hours தான் ஆகும் உங்களுக்கு. அது வாய்ஸில் போட்டுக்கலாம். DESH டேஷ்போர்டு பண்ணிங்க அப்படின்னாக்க அது நம்ம தமிழ்லையும் டைப் ஆகும், இங்கிலீஷ்லையும் டைப் ஆகும். ஸோ அந்த நேம் மட்டும்தான் மாற்றுறீங்க. கீழே இமெயில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு ஒரே இமெயில் தான் வச்சுக்க போகிறீங்க. அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். இன்ட்ரடியூசரும் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் இன்ட்ரடியூசரை போட்டு அந்த பசங்களை ஜாயின் பண்ணுறீங்க. அந்த பசங்களுக்கு பேரண்ட்ஸ் 10 பேர் லிஸ்ட் கொடுங்க, அதையும் அதிலே பண்ணிடலாம். ஒன்றும் இது கிடையாது. ஸோ இந்த தகவலை மாணவர்களுக்கு பிறையில் அனௌன்ஸ் பண்ணலாம். அதான் சேவ் வாட்டர், க்ரோ ட்ரீஸ், ஸ்டாப் வார்ஸ். நீரை சேமிப்போம், மரத்தை வளர்ப்போம், போரை தவிர்ப்போம். இந்த தகவல் நான் உங்களுக்கு கொடுத்தா கூட போதுமானது. முதல் 4 சுற்றில் 10, 100, 1000, 10,000 இதுக்குள்ளே 10,000 பேருக்கு மேலே யார் சேர்க்குறாங்களோ நான் அதனுடைய யூனிட் லீடர்ஸு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் முறை 1,00,000 யூனிட்ஸை நம்ம உருவாக்கணும் தான் உங்களுக்கு 100 கோடி பேர் நமக்கு வரும். நமக்கு அவங்க தான் அதனுடைய செயற்குழு உறுப்பினர்கள். நாம் யாருக்கும் போஸ்டிங் நம்ம கொடுக்குறதில்ல. யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு 10,000 பேருக்கு மேலே சேர்க்குறாங்களோ அவங்க தான் இதனுடைய யூனிட் லீடர்ஸு, செயற்குழு உறுப்பினர்கள். 10,000 பேருக்கு மேலே சேர்த்தவங்க pm.adibar@gmail.comக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை வெப்சைட்டில் இருக்கிற ஒரு இமெயிலுக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது 10,000 பேருக்கு மேலே தான் சேர்க்கணுன்னு இல்லை. 5,000 சேர்க்கலாம், 1000 சேர்க்கலாம், இல்லை 10 × 10 100 சேர்க்கலாம், இல்லை 100 × 100 10,000 கூட சேர்க்கலாம். எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேரை நம்ம போர்க்கால அடிப்படையில் நம்ம சேர்த்து ஆகணும். 100 கோடி பேருன்றது இன்னும் தேவைப்பட்டால் அரசுக்கு 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு சேர்த்து நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா இந்த வேலையை அரசாங்கம் தான் செய்ய முடியும். வேறு தனிப்பட்ட முறையில் யாரும் இதை செய்ய முடியாது. அதனால் இதை நம்ம மக்களை சேர்த்து தாகணும். அரசுக்கிட்ட தான் நம்ம இந்த கோரிக்கை வச்சாகணும். வேறு வழியே நமக்கு இதில் கிடையாது. நமக்கு ஒன் வேர்ல்டு, ஒன் மிலிட்டரி சக்ஸஸ். நன்றி.